ஹலோ ட்ரேடர்ஸ், டாடா மோட்டர்ஸ் இது Q4 25 ரிசல்ட் வந்து சொல்ற அளவுக்கு பெருசாலாம் போஸ்ட் பண்ணல. இங்க நெகட்டிவா தான் போஸ்ட் பண்ணாங்க. நெட் ப்ராஃபிட் இங்க 51% டவுன் ஆச்சு. அண்ட் டரிப் இங்க வார் இருக்குல்ல, அதனாலயுமே இங்க ரிசல்ட் வந்து இம்பாக்ட் பண்ணியிருக்கு. இதுதான் ரீசனா எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். இல்ல இது ஃபேக்கா எல்லாமே உங்களுக்கு கிளியராவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் இங்க ஃபண்டமெண்டல்ஸ் மார்க்கெட் கேபிடேஷன் 2,47,000 crore ஒரு ரொம்ப பெரிய லார்ஜ் கேப் ஸ்டாக் தான். ஈவன் சொல்ல போச்சுன்னா ஈவி செக்டர்லையுமே இவங்க தான் மார்க்கெட் லீடரா இருக்காங்க. ஸ்டாக் பிஇ இங்க வெறும் ஜஸ்ட் 8 மல்டிபிள் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா சேம் டைம் இதே இண்டஸ்ட்ரி பி பாருங்க, ஆல்மோஸ்ட் இங்க 31 இருக்கு. ஒரு நியர் அபவுட் சொல்லுச்சுன்னா இப்பயுமே ஒரு 4 டைம்ஸ் ரொம்ப கம்மியான மல்டிபிள் பியில தான் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது இங்க நல்லா கிளியராக இங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்க 20% இருக்கு. அண்ட் ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இங்க வந்து 28% இருக்கு. ரெண்டுமே வந்து ஒரு ஆன் அன் ஆவரேஜ் ஒரு டீசென்ட்டா இருக்கு. அதனால இங்கேயுமே எல்லாமே நல்லா பெட்டராவே தான் பார்க்க முடியுது. அண்ட் டெட் டு ஈக்விட்டி இது வந்து ஒரு 0.62 இருக்கு. இது மட்டும் ஒரு ஸ்லைடா இங்க நெகட்டிவா இருக்கு. அது இங்க நல்ல கிளியராவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஓவராலா இங்க ஃபண்டமெண்டல் பார்த்துச்சுன்னா நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். நல்ல பாசிட்டிவா தான் இங்க பார்க்க முடியுது. வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா அண்ட் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். டெய்லி இதே போல பெஸ்ட்டான செம்மையான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். கம்பெனி இது பிசினஸ் மாடல் ஒரு நல்ல பெட்டரான டைவர்சிஃபைட் பிசினஸ் மாடல் தான் இவங்களுமே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்காங்க, பேசஞ்சர் வெஹிக்கிள் இருக்காங்க. அண்ட் ஃபியூச்சர் க்ரோத்தான இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லையுமே இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிளில் நம்ம வெறும் ஜஸ்ட் டொமஸ்டிக்கில் மட்டும் 37% மார்க்கெட் ஷேர் வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. JLR இது வந்து ஃபாரின் கண்ட்ரியில் சேல் பண்ணுற கார். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் 10 குவார்ட்டர்ஸாக கண்டினியூவாக இங்கே ப்ராஃபிட்டை தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். பேசஞ்சர் வெஹிக்கிள்லையுமே ஆல்மோஸ்ட் வந்து 13.2% வந்து ஒரு நல்ல பெட்டரான ஸ்டாக்ஸையுமே மார்க்கெட்டில் வந்து இங்கே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் போக எல்லாத்த விட இம்பார்ட்டன்ட் ஈவியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இவங்க தான் லீடிங்கில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இங்கே 55.4% வந்து ஈவி செக்மெண்ட்டில் இவங்க தான் மார்க்கெட் லீடராக இருக்கிறது ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான விஷயம். டெக்னிக்கல்ஸில் இங்கே அனலைஸ் பண்ணிச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே சேட்டில் ட்ராப் ஆகிறது நல்லா கிளியராக பார்க்கலாம். ஒரு ஹைலேருந்து பார்த்தாலும் ஒரு 40%க்கு கீழேயே இங்கே கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 200 டேம் அதுவுமே பார்த்தாலும் நம்ம சேட்டில் கிளியராக பார்க்க முடியும். அதையுமே வந்து இங்கே பிரேக் அவுட் பண்ணிட்டு இங்கே சேட் வந்து கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது. சேட்டை இங்கே நம்ம இன்டெப்த் டீட்டெயில்ஸில் அனலைஸ் பண்ணிச்சுன்னா இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் வந்து சேட் இப்போ ஒரு ரிவர்ஸில் ஒரு ஹையர் அண்ட் ஹையர் பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த பேஸில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது இங்கே நல்ல கிளியராகவே இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அண்ட் இதையுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். ஸ்டாக் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் வந்து இங்கேருந்து மேலே மூவ்மெண்ட் பண்ணி போச்சு. அண்ட் அதுக்கடுத்து வந்தப்பையும் திரும்ப ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. அண்ட் சேம் டைம் திரும்பவும் இங்கே கீழே வந்தப்பையும் அண்ட் ப்ரீவியஸ் டைமில் வரல. அண்ட் அங்கேருந்து வந்து ஒரு நியூஸ் ரெசிஸ்டன் வந்து கிரியேட் பண்ணிச்சு. அண்ட் அங்கேருந்து கிரியேட் பண்ணாலும் ஸ்டாக் ப்ரைஸ் அப் சைடில் போனாலும் திரும்பவும் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். சேம் ரெசிஸ்டன்ட் லெவலில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது நல்ல கிளியராகவே இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஹையர் அண்ட் ஹை பேட்டர்னை இங்கே பிரேக் அவுட் பண்ணாமல் இங்கே மேலேயே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது இதுவுமே ஒரு பாசிட்டிவான சைன். நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களுமே எல்லாத்தையுமே ஃபுல்லாக டீட்டெயிலில் இன்டெப்த்தில் அனலைஸ் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட்டில் லைஃப் டைமுக்கு லாஸே இல்லாமல் இங்கே மணியும் மேக் பண்ணலாம். என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டு கோர்ஸுமே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே நான் ஃபுல் டீட்டெயிலில் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நார்மலாகவே இந்த கோர்ஸுக்கு ஃபீஸ் 10,000 சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதே வந்து இப்போ டிஸ்கவுண்ட் ஆஃபருங்கிறதுல வெறும் ஜஸ்ட் இங்கே 1300 வெறும் ஜஸ்ட் 1,300ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் சேல் பண்ணுறேன். இந்த ஆஃபருமே ரொம்ப அதிகமான டைம் பீரியடுக்கெல்லாம் இருக்காது. வெறும் ஜஸ்ட் இங்கே லிமிட்டடான டைம் பீரியடுக்கு மட்டும்தான் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லைஃப் டைமுக்கு லாஸே இல்லாமல் மணியை மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஃபைனான்சஸில் இங்கே குவார்டர்லி ரிசல்ட் அனலைஸ் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே இங்கே கிளியராக புரிஞ்சிடும். சேல்ஸ் இங்கே கரண்ட்டாக போட்ட மார்ச் குவார்ட்டரில் ஆல்மோஸ்ட் வந்து 1,19,500 crore ஒரு நல்ல பெட்டரான சேல்ஸ் இருக்குது. ஏன்னா இதே வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணுற மாதிரினாலும் ப்ரீவியஸ் இயர் இது மார்ச் குவார்ட்டரில் பார்த்தாலும் வெறும் ஜஸ்ட் 1,19,000 crore தான் இங்கே சேல்ஸ் இருக்குது. ஸோ நம்பர்ஸ் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இங்கே சேல்ஸ் வந்து க்ரோத் இருக்குது. ஏன்னா அதே சேம் டைம் ஆல்மோஸ்ட் இங்கே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டில் இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். கரண்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கிற மார்ச் 25ல் வெறும் ஜஸ்ட் இங்கே
8,500 கோடி தான் இங்க நெட் ப்ராஃபிட் இருக்கு. ஏன்னா இதே லாஸ்ட் வந்த மார்ச் 24ல பாருங்க ஆல்மோஸ்ட் இங்க 17,500 கோடி ஒரு செம்மையான மேசிவ் நெட் ப்ராஃபிட் இருக்கு. இதனால தான் ரொம்ப பேர் சொன்னாங்க, டாடா மோட்டார்ஸுமே இங்க நெட் ப்ராஃபிட் 51% வந்து இங்க டவுன் ஆயிருக்கு. அதுவும் ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா அனலைஸ் பண்ணீங்கன்னா இங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஜஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம ஒண்ணொண்ணா கம்பேரிசன் பண்ணலாம். உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிரும். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பாருங்க. சேமா வந்து லாஸ்ட் மார்ச் குவார்ட்டர்ல 14% இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இந்த மார்ச் குவார்ட்டர்லயுமே கரண்ட்டா வந்ததுல இங்க 14% தான் இருக்கு. அண்ட் சேம் டைம் அதர் இன்கம் பாருங்க ஓரளவுக்கு டீசென்ட்டா தான் இருக்கும். 1400 கோர்ஸ் இருக்கு. அண்ட் இங்க வந்து 1000 கோர்ஸ் இருக்கு. இதுவுமே அதர் இன்கம் கரெக்ட்டா தான் இருக்கு. மீன்ஸ் நம்பர்ல கரெக்ட்டா பார்க்க முடியும். அதே மாரி இன்ட்ரெஸ்ட்டும் பாருங்க 1600 கோடி இங்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா அதே சேம் நம்பர்ஸ்ல 1000 கோர்ஸ் இருக்கு. அதே மாரி டெப்ரிசியேஷன் பாருங்க. டெப்ரிசியேஷனும் ஆல்மோஸ்ட் வந்து இங்க 7000 கோர்ஸ் இருக்கு. இங்க 5000 கோர்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்க நம்பர்ஸ்ல ஓரளவுக்கு நல்ல கிளியராவே இங்க பார்க்க முடியும். அண்ட் ஃபைனலா வந்திருக்கிற மீன்ஸ் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பாருங்க. இதுவுமே கிளியரா பார்க்கலாம். இங்க 900 கோர்ஸ் இருக்கு. இங்கேயுமே ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, 11,000 கோர்ஸ் இருக்கு. இதுவுமே நம்ம சேல்ஸ் இருக்குல்ல, சேல்ஸ் பேஸ்ல தான் இது எல்லாமே வரும். இது எல்லாத்தையுமே நான் ஃபுல்லா வந்து டீட்டெயில்ஸ்ல நான் என்னோட கோர்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அங்க பார்க்கும்போது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் மெயினா வந்து ரொம்ப ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்டான விஷயமே இங்கே தான் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. கம்பெனி எப்பயுமே ஒரு கம்பெனி ரன் பண்றாங்கன்னா, கவர்மெண்ட்ன்னு சொல்லிட்டு டாக்ஸ் பே பண்ணி ஆகணும். அது நார்மலா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா அதே வந்து இங்க பாருங்க, இங்கே தான் ரொம்ப பெரிய நெகட்டிவான விஷயமே இருக்கு. டாக்ஸ் பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் மார்ச் குவார்ட்டர்ல வெறும் ஜஸ்ட் 88% அதுவும் நெகட்டிவ்ல டாக்ஸே வந்து கம்பெனி இங்க பே பண்ணவே இல்ல. அதனால இங்க நெகட்டிவ்ல இருக்கு. ஏன்னா அதே வந்து ஆல்மோஸ்ட் மார்ச் 25ல பார்த்தீங்கன்னா, ஒரு நியர் அபௌட் வந்து 26% கவர்மெண்ட்க்கு பே பண்ண வேண்டிய டாக்ஸ் வந்து நல்ல கிளியராவே இங்க பே பண்ணியிருக்காங்க. இதனால தான் நெட் ப்ராஃபிட் இங்க ஃபைனலா மார்ச் 2025ல இங்க டவுன்ல வந்தத நல்லா கிளியரா பார்க்க முடியுது. ஸோ ஒரு வேள வந்து கம்பெனி இங்க டாக்ஸ் வந்து பே பண்ணியிருந்தாங்கன்னா, 17,000 கோடி இங்க நெட் ப்ராஃபிட் இருக்குல்ல, அது இங்க வந்தே இருக்காது. அத நல்லா கிளியரா பார்க்க முடியும். அண்ட் ப்ரீவியஸா இருக்கிற எல்லா குவார்ட்டர்லயுமே பாருங்க, ஒரு ஆல்மோஸ்ட் புடிச்சுக்கிட்டா வெறும் ஜஸ்ட் ஒரு ஆன் அன் ஆவரேஜ் சொன்னாலுமே, ஒரு 7,000லேருந்து ஒரு 5,000 ரேஞ்ச் இருக்குல்ல, அந்த அளவுக்கு தான் இங்க நெட் ப்ராஃபிட் இங்க கம்பெனி போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வெறும் ஜஸ்ட் இந்த மார்ச் 2024ல மட்டும் பாருங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான 17,000 கோடி ரொம்ப அதிகமான நெட் ப்ராஃபிட் இங்க போஸ்ட் பண்ணியிருக்கிறத கிளியரா பார்க்க முடியும். இதுக்கு பின்னாடி இருக்கிற ரொம்ப மெயின் ரீசன் கம்பெனி இங்க டாக்ஸ் பே பண்ணல. அதனால தான் இந்த மாரி இன் டெப்த் டீட்டெயில்ஸ் எல்லாம் மீடியாஸ்லயும் சரி, இல்ல நியூஸ்லயும் சரி எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நோட் பண்ணா உங்களுக்கே கிளியராவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ உங்களுக்கே டெஃபினட்டா புரிஞ்சிருக்கும். கம்பெனிது வந்து மீன்ஸ் நெட் ப்ராஃபிட் எதனால தான் இங்க டவுன் ஆச்சு. இதுக்கு பின்னாடி இருந்த மெயின் ரீசன் என்ன உங்களுக்கு கிளியராவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். டெக்னிக்கல்ஸ்ல எங்கேயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து ஃபைனலா இங்க டெக்னிக்கல்ஸ்ல இங்க பார்க்கிறத நல்லா கிளியரா பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இங்கேயுமே நல்லா கிளியரா நோட் பண்ணுங்க. இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணி ஸ்டாக் பிரைஸ் ஓரளவுக்கு இங்க சார்ட்ல மேல போச்சு. அண்ட் அகைனுமே பார்த்தீங்கன்னா, சேம் லெவல்ல தான் இப்பயுமே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கீழ டவுன் ஆயி நம்ம இந்தியாவுமே கிரீன் எனர்ஜி கான்செப்ட்ல ரொம்ப அதிகமாவே இங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் லீடிங் பொசிஷனே ஈவி வெஹிக்கிள்ல அதுவும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த கம்பெனி இதுவும் ஃபியூச்சர் குரோத்துக்கும் ஒரு நல்ல பெட்டரான பொட்டன்ஷியல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே இருக்கு. என்னோட பர்சனல் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கணும்னா, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்விங் ட்ரேடிங்ல நீங்களுமே லாஸே இல்லாம ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். அதுவும் லைஃப் டைம்க்கு. இந்த வீடியோ இவ்வளோ தான். நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாவே ஹெல்ப்பா இருக்கும்னு. இதே போல வீடியோஸ டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாவல் சேனல இப்பவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணா தான் எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். டெய்லி இதே போல பெஸ்ட்டான செம்மையான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். நான் சொல்லியிருக்கிற இந்த டாடா மோட்டார்ஸ் ஸ்டாக்க பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற எந்த ஸ்டாக்க பத்தி ஃபுல் டீட்டெயிலா அனலைசிஸ்ல வீடியோ வேணும், அதையுமே சொல்லுங்க. நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் டாடா பாய் பாய்.